கழுதை ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அந்த கழுதையை தேடி போய்ட்டு அந்த கழுதைக்கு வந்து ஏதாவது ஃபுட் ஏதாவது நம்ம பார்க்கும்போது ஏதாவது கொடுக்குறோம். என்ன மாதிரியான பலன் தரும்? இந்த சனி ரீதியான இருக்கக்கூடியது திடீர் மரணம், திடீர் சரிவு, வேலைக்கு ஆளுங்க கிடைக்க மாட்டேன்றாங்க, வேலைக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, இந்த மாதிரி எல்லா விஷயத்திற்குமே நம்ம இருக்கக்கூடிய மன அழுத்தம், எனக்கு ஏன்டா இருக்கேன்னு எனக்கு தெரியல, நான் இருக்கணும்னு விரும்பலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் கழுதிக்கோ எருமைக்கோ கொடுத்தாலே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தான். உங்களை போன்ற ஜோதிடரில் மிக அதிகமாக எந்த பிரச்சனைக்காக பார்க்க வராங்க? பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குது. பணப்பிரச்சனை அப்படின்றத வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இவங்க நிறைய கொடுத்துருப்பாங்க, எங்கேயா கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, அல்லது வந்து கடன் நிறைய ஆயிருக்கும், ஏகப்பட்ட இடத்துல கடன் ஆயிருக்கும், இல்லைனா மணி வந்து எங்கேயா பிளாக்கேஜ் ஆயிருக்கும். இது ரெண்டு தான். இது வந்து ரொம்ப பெரும்பாலும் வந்து அதிகமான ஒரு விஷயம். அவர் வந்து அழிஞ்சு போகணும், அவருக்கு பிரச்சனைகள் வரணும் அப்படின்னு பல கோவிலில் இந்த மிளகா அரைச்செல்லாம் பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பலிக்கக்கூடியதா? அதெல்லாம் செய்யலாமா? அது செய்யவும் கூடாது, பலிக்கவும் பலிக்காது. பலிக்காது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தெய்வமே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கை கொடுக்காது. மிளகா அரைக்கிறதுங்கிறது வந்து எப்படி பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகா அரைக்கிறதோ அல்லது மிளகாயை போடுறதோ இந்த எதிரிகளை நீக்குவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஆனைமலையில் வந்து மாசாணியம்மன் கோயிலில் மிளகா அரைச்சி வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாமே வந்து நமக்கு தீயது செய்தவர்கள் அவர்களுக்கு வந்து மேலும் மேலும் நம்மளை தீயது செய்யாமல் இருப்பதற்கு, அவர்களை கட்டுவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான். அதை விட்டுட்டு அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால நான் போய் அரைச்சி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலாம் அது வந்து எந்த தெய்வமுமே பார்த்துக்கிட்டு. பில்லி சூனியம் அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது செய்வினைகளோ இதெல்லாம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா இருக்கு. ஆனால் என்னன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம், அதை ஏவக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து திருவண்ணாமலையில் போயிட்டு வெறுமனை கிரிவலம் பண்ணிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸை கடைபிடிச்சு அவங்க போனாங்கன்னா தான் அதுக்கு உண்டான ஒரு பலன் தரக்கூடியது. கிரிவலம் போகும்போது பார்த்தோம்னா வெறும் இறை நாட்டம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அங்கங்கே நம்ம வந்து மொபைல் பார்த்துட்டோ இல்லை வேறு யார்கிட்ட பேசிக்கிட்டோ போகிறது அப்படின்றது எந்த ஒரு பலன் தராது. கிரிவலம் போகும்போது அங்கே கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை வாங்கி உண்பதனால் நமக்கு கர்மா வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா சேருமே தவிர நமக்கு குறையாது. வணக்கம். நமஸ்காரம். சனி அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோதரே நம்ம சொல்லுவோம் இல்லையா, புளியும் எள்ளையும் கலந்து பண்ணக்கூடிய ஒரு டிஷ், ஒரு சாப்பாடு. நிறைய உங்களுக்கு வைஷ்ணவீட் ஸ்வீட்டில் அதை பண்ணுவாங்க, ஐயங்கார் வீட்டில எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பெருமாள் கோயிலெல்லாம் போனால் கிடைக்கக்கூடிய ஒரு சாதம் இருக்கும், அந்த புளியோதரை. அந்த புளியோதரையில் வந்து பார்த்தோம்னா எள்ளு நிறைய கலந்துருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சனிக்கு உண்டான ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அது மாதிரி நம்ம வந்து சனிக்கிழமையில் நம்ம வந்து இருக்கக்கூடியதை நம்ம வந்து தானம் செய்தோம் என்றால், அந்த சாப்பாடை தானம் செய்தோம் என்றால் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். எருமை மாடியும் கழுதையும் யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கழுதை இப்போ டவுனில் காணாமே போயிடுச்சு, எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த கழுதை ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அந்த கழுதையை தேடி போய்ட்டு அந்த கழுதைக்கு வந்து ஏதாவது ஃபுட் ஏதாவது நம்ம பார்க்கும்போது ஏதாவது கொடுக்குறோம். எருமை மாடுகளுக்கு கொடுக்கறது அப்படின்றதுனா, பசுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சொல்லவே வேண்டாம். எருமையை வந்து யாரும் பார்த்தாங்கன்னா ஒதுங்கி தான் போகிறாங்க. அப்போ எருமைகளுக்கு கொடுக்கறது அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். சனிக்கிழமையில் கொடுக்கறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக. என்ன மாதிரியான பலன் தரும்? இந்த சனி ரீதியான இருக்கக்கூடியது திடீர் மரணம், திடீர் சரிவு, வேலைக்கு ஆளுங்க கிடைக்க மாட்டேன்றாங்க, வேலைக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, இந்த மாதிரி எல்லா விஷயத்திற்குமே நம்ம இருக்கக்கூடிய மன அழுத்தம், எனக்கு ஏன்டா இருக்கேன்னு எனக்கு தெரியல, நான் இருக்கணும்னு விரும்பலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் கழுதிக்கோ எருமைக்கோ கொடுத்தாலே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக. அந்தந்த ஒரு விஷயத்திற்கு உண்டான பிரீதி அப்படின்றது இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு சுலபமாக வந்து பெரிய அளவில் உங்களுக்கு பணம் இல்லாத ஒரு இதுதானே, பெரிய அளவில் பணம் செலவு பண்ண போகிறது கிடையாது. எல்லாம் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 20-25 ரூபாய்க்கு அவ்வளோதான் ஆகும். உங்களை போன்ற ஜோதிடரில் மிக அதிகமாக எந்த பிரச்சனைக்காக பார்க்க வராங்க? பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கு. பணப்பிரச்சனை அப்படின்றத வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இவங்க நிறைய கொடுத்துருப்பாங்க, எங்கேயா கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, அல்லது வந்து கடன் நிறைய ஆயிருக்கும், ஏகப்பட்ட இடத்துல கடன் ஆயிருக்கும், இல்லைனா மணி வந்து எங்கேயா பிளாக்கேஜ் ஆயிருக்கும். இது ரெண்டு தான். இது வந்து ரொம்ப பெரும்பாலும் வந்து அதிகமான ஒரு விஷயமா இருக்கும். இதை தவிரவும் நிறைய பெக்யூலராக வரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் ரொம்ப காலமாக நடக்கலை அப்படின்ற மாதிரி, டைவர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறது, டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு இதுக்கு எல்லாமுக்கும் வரதும் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வந்து மெஜாரிட்டின்னு பார்த்தோம்னா இந்த விஷயம் தான். நான் எங்கேயா பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்எம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த குவிக் மணி அப்படின்ற விஷயத்தில் ஏகப்பட்ட பணத்தை விட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் நல்ல சம்பாத்தியம், நல்ல நிலைமையில தான் இருப்பாங்க. அதை அவங்க நார்மலாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இல்லாமல்
இன்னும் கொஞ்சம் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் ஒரு லாட்ரி மாதிரியான ஒரு விஷயமோ இல்லை கேம்பிளிங் வேறு ஏதாவது ஒரு மூலமாக கேம்பிளிங்கோ அந்த மாதிரி விஷயத்தில் அப்படி விடுறவங்க வந்து நிறைய பேர். இந்த பண பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுல உங்களுக்கு கொஞ்சம் பேர் வாங்கியிருக்கீங்க. எதனால் அப்படி ஒரு பேர் கிடைச்சது உங்களுக்கு? நம்ம இது எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு முகநூலில் நம்மளோட பிளாகில் அந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து நிறைய எழுதிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தானே. நான் தான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இன்டர்நெட்டில் நமக்கு ஃப்ரீங்கிறதுனால யார் வேணால் எல்லாருமே அவங்களோட சொத்து மாதிரி எடுத்து அவங்க சொன்னதாக போட்டுக்கிட்டாங்க நிறைய பேர். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறத செய்து பார்த்துட்டு மனிதர்கள் வந்து அவர்கள் பார்க்க அவங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரிய அவங்க அதை வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. யார் அந்த நபர் அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் வந்தது. முகநூல்லையுமே அது மாதிரியான ஒரு விஷயமாக நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆரம்ப காலங்கள். இப்போவுமே முகநூலில் ஒரு பேஜஸ் இருக்குது, அதில் பண்ணிக்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா முதல்ல அந்த மாதிரியான கொடுத்தது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது எழுத்து வடிவிலே. ஸோ அப்போ அது ரொம்ப ஈஸியாக இப்போ வந்து அது எழுத்து வடிவில் எல்லாரும் வந்து சொன்னால் அடுத்த நிமிஷம் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வீடியோ வடிவில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீடியோவுமே ரொம்ப அழகாக எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிடுறாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வந்து பலன் கிடச்சதுனால அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்ம சொன்னால் கொஞ்சம் சரியாக இருக்குன்ற ஒரு எண்ணம். இப்போ பரிகார பூஜைகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு பரிகார பூஜை பண்ணுறது ஒரு ரகம். இன்னொரு பக்கம் அவர் வந்து அழிஞ்சு போகணும், அவருக்கு பிரச்சனைகள் வரணும் அப்படின்னு பல கோவிலில் இந்த மிளகா அரைச்செல்லாம் பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பலிக்கக்கூடியதா? அதெல்லாம் செய்யலாமா? அது செய்யவும் கூடாது, பலிக்கவும் பலிக்காது. பலிக்காது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தெய்வமே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கை கொடுக்காது. நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு இந்த தெய்வத்தை நான் வந்து வைப்பேன், அந்த தெய்வத்தை வசியப்படுத்தி வைப்பேன், இல்லை அடக்கி வைப்பேன், இப்படியெல்லாம் பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் வந்து சும்மா ஆளை ஏமாத்துறது. எத்தனை கிலோ மிளகா அரைச்சாலும் பிரயோஜனம், எவ்வளோ கிலோ மிளகா அரைச்சாலும் பிரயோஜனம் இல்லை. மிளகா அரைக்கிறதுங்கிறது வந்து எப்படி பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகா அரைக்கிறதோ அல்லது மிளகாயை போடுறதோ இந்த எதிரிகளை நீக்குவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுடைய இந்த அஷ்டகர்மம் நம்ம வந்து சொன்னோம். வசியம், மோகனம், ஆகர்ஷணம், பேதனம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்வேஷனம், ஸ்தம்பனம், மாரணம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கர்மங்கள் ஒவ்வொரு விஷயம். இதெல்லாமே நம்மளுடைய வைத்தியங்கள், இத்தனையுமே நம்மளுடைய சித்தர்களுடைய வைத்தியங்கள். இத்தனை ஒரு உயிர் காப்பதற்கும் ஒரு விஷயத்திற்கு வந்து நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்துவதற்காக உண்டான ஒரு வைத்திய முறைகள். இதெல்லாம் இந்த வைத்திய முறைகளை வேறு விஷயங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டதுனா காரணத்தினால்தான் அதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பெயரை இந்த மாந்தரீகம் அப்படின்னு சொல்கிறதே வந்து பார்த்தோன்னா இந்த மந்திரம் கலந்த ஒரு வைத்தியம் தான். அது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான ஒரு விஷயம். அது தவறான ஒரு முறையில் போயிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வியாதியவோ அல்லது ஒரு கெட்ட விஷயத்தையோ ஏதாவது துர்சக்தியோ அதை வந்து பிரித்து எடுப்பதற்கு தான் அந்த வித்வேஷனம் என்கிற முறையை உபயோகித்து கொண்டு வந்திருந்தார்கள். அந்த வித்வேஷனம் என்கிற முறையை கடைசியில் இப்போ வேறு யாராவது பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது சரி எல்லாருக்குமே எல்லாம் அது பலிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு விஷயம் இருக்கணும். அதுக்குமே வந்து ஜாதகம் வந்து கண்டிப்பான முறையில் இடம் கொடுக்கணும். எல்லாருக்கும் பயத்தில் தான் நிறைய பேர் அந்த பிளேசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த பிளேசிபோ எஃபெக்டில் தான் நிறைய பேர் வந்து யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இல்லை இவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க, எனக்கு இவங்க பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இப்போ இந்த மிளகாயே வந்து பார்த்தோம்னா அந்த எதிரியை குறிக்கக்கூடியது, ஒரு பலியை குறிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். ஸோ அந்த எதிரி யார் அப்படின்னு கேட்டால் நாம் தான் நமக்கு எதிரி. நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளை அழிப்பதற்காக தான். அது நமக்கு அழிக்க தெரியலையே. மனமது செம்மையானால் மந்திரம் செப்ப வேணாம், மனமது செம்மையானால் வாயுவை எழுப்ப வேணாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், சம்திங் அந்த மாதிரி வரும். அதாவது மனமதை செம்மையானால் மந்திரம் செப்ப வேண்டாம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மனமது செம்மையானால் மந்திரம் செப்ப வேண்டாம். அப்போ மனமது செம்மையாக இல்லை, எல்லாருமே என்லைட்டன்டு சோல் கிடையாது. அப்போ நீ மந்திரம் சொல்லி தான் ஆகணும்னு அர்த்தம். அப்போ மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மந்திரம் மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ மனமது செம்மையாக இல்லாத காரணத்தினாலே, நமக்கு தெரியாத காரணத்தினால இந்த மிளகாயை சமர்ப்பிக்கிறது அப்படின்றது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளை அழிப்பதற்கு. இன்கேஸ் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஏதாவது கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காகத்தானே அவர்களை நிறுத்தும். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நல்லிஃபை பண்ணும். அந்த ஸ்தம்பனம் என்று சொல்கிறோம். அவங்கள அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆக்கி வைக்கும். அவங்கள நம்மளை எதுவும் செய்ய விடாத மாதிரி நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் வந்துருமே தவிர அதனால் அவர்கள் அழிந்து போவார்கள், அவர்கள் கேட்டு போவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எந்த தெய்வமும் ஏற்காது. அப்படி செய்கிறது வந்து பார்த்தோம்னா மேலும் மேலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து ஒவ்வொரு எமோஷன்ஸுக்குமே நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவங்கள் வந்து அதுக்கு உண்டான காரணியாக இருக்கும். ஒரு ஆங்கர் அப்படின்ற மாதிரியான விஷயம் நமக்கு வந்து ரொம்ப கோபம், ஒரு ஆத்திரம், ஒரு ஜெலசி அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. ஈவன் அந்த கிரீட் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா நமக்கு லிவர், நம்மளுடைய கட் எல்லாமே நமக்கு வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ அது நமக்கு நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து காசை கொடுத்து வாங்கி கொண்டு ஒரு இடத்துல போடுறது அப்படின்றதுனால. அதனால் அரைக்கிறதுனாலெல்லாம் எந்த ஒரு பலனுமே கிடைக்காது.
நம்மளுடைய மன திருப்தி நான் இப்படி பண்ணினேன், அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க ஒருத்தங்களை ஒரு பயமுறுத்துறது, கெட்டது அதிகமாக நடக்கக்கூடாது அப்படின்னு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஆனைமலையில் வந்து மாசாணியம்மன் கோயிலில் மிளகா அரைச்சி வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாமே வந்து நமக்கு தீயது செய்தவர்கள் அவர்களுக்கு வந்து மேலும் மேலும் நம்மளை தீயது செய்யாமல் இருப்பதற்கு, அவர்களை கட்டுவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான். அதை விட்டுட்டு அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால நான் போய் அரைச்சி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அது வந்து எந்த தெய்வமுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால அவங்களுக்கே கூட ஏதாவது கண்டிப்பான வாய்ப்பு இருக்கா? அதுதான் இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினால் நமக்கு மன திருப்தி ஏற்படுகிறது, அதிகமான ஒரு சந்தோஷ நிலை ஏற்படுகிறதுனா, யாருமே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டாரு, நல்ல விஷயம் செஞ்சதுனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா, அவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு கோபம் அதிகமாக தலை தூக்கிக்கிறது, அல்லது வந்து ஒரு கிரீடினஸ் அதிகமாக அவங்களுக்கு தலை தூக்கிக்கிறது, உள்ளுக்குள்ளே அவங்க வந்து புழுங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால், அதனால வந்து அவர்களுக்கு ஒரு மாரடைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம சொல்கிறோம். அதுதான் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அதனால அதிகமாகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறோம். முதல்ல நம்மளை தாக்கக்கூடிய இந்த மாதிரிலாம் தான் தாக்கும். இவங்களே அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு ஏகப்பட்டது செலவு பண்ணிட்டு கடைசியில் அதெல்லாம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க செஞ்சது வந்து அவங்க திருப்பி வேறு செஞ்சு வச்சுட்டாங்க. எங்கிட்ட அந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் நிறைய இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 10-12 வருஷம் நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து வேந்தர் டிவியில் வந்து என்னுடைய பிளாக் ஆர்டிக்கல் பார்த்துட்டு, அப்போ தான் அவங்க புதுசாக அந்த 3வது கண் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்திருந்தாங்க. அதை தேடி வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த கோரக்கர் சித்தரை பற்றி எல்லாமே நான் எழுதியிருந்தேன். கோரக்நாத்தோட அந்த லைனேஜ் பற்றியெல்லாம் எழுதியிருந்தேன், அந்த சபரமந்திர பற்றியெல்லாம். ஸோ அது மாதிரியான விஷயமாக வந்திருந்தாங்க. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆஃபீஸை விட கொஞ்சம் சின்ன ஆஃபீஸ் தான். போர்டெல்லாம் எங்கேயுமே போட்டிருக்க மாட்டேன், எங்கேயும் போர்டு இருக்காது. லேக் வியூ ரோட்டில் யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். யாருக்கும் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. நம்ம வந்து தெரிய வேண்டிய நபர்களுக்கு தெரியும், அவர்கள் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அது வந்து அங்கே வேந்தர் டிவியில் அது போட்டுட்டு அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. கேட்டுட்டு அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு, அவங்களும் வந்து எக்ஸாக்டாக அட்ரஸ் வரையும் அவங்களால சொல்ல முடியாது இல்லையா. அவங்க வந்து லேக் வியூ ரோட்டில் தான் இருக்குது, வெஸ்ட் மாவட்டத்தில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஃபுல்லாக ஏகப்பட்ட நபர்கள் அங்கே தேடி இதாக ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து எல்லாரும் ஒரே கம்ப்ளைண்ட், அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி போர்டு கூட வைக்க மாட்டேன்றீங்களே அப்படின்ட்டு. ஆனால் வந்தவங்களில் ஒரு நாளைக்கு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் வருவாங்கன்னா, அந்த 40 பேரில் ஒரு 38 பேர் 37 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செய்வினைன்னு தான் சொல்லிட்டு வருவாங்க. செய்வினையாக இருக்குது, எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வந்து அந்த 37 பேரில் ஒரு 35 பேர் வரைக்குமே செய்வினையே இருக்காது. அது அவங்களுடைய மனப்பிராந்தியாக இருக்கும். அதை அவங்க பார்த்து பிரம்மை, அதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு கிளீனாக தெரியும் இவர்களுக்கு கண்டிப்பாக இல்லைன்னு. இது எய்தர் த்ரூ நம்ம வந்து அஸ்ட்ராலஜியும் பார்க்கலாம், நம்ம நிமித்தமாக பார்க்கும்போதும் பார்க்கலாம். அவர்களை பார்க்கும்போது அவங்களோட ஆரா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்தின் மூலமாகவே நமக்கு வந்து தெரியும். ஸோ இவர்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த மாதிரி சொல்லி அனுப்பினோம்னா இவருக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு போனவங்க தான் அதிகம். இப்போவுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்காங்க. இவங்க சொன்னோன்னா இல்லை, ஒரு தடவை பண்ணினாங்க, செய்வினை பண்ணாங்க, அதை எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போய் இன்னொன்று பண்ணாங்க, இப்படி அவங்க அப்படியே அவங்க they will go on saying like this. இப்படியே வந்து இந்த மாதிரி இப்போ பண்ணாங்கன்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே தவிர, அது நம்மை மீறி நம்ம வந்து செய்கிறது அப்படின்றது, நம்ம வந்து இந்த செய்வினை இந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் தெய்வத்தை நாட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியாமல் போயிடுது. இந்த பில்லி சூனியெல்லாம் இன்னும் இருக்கா? இருக்குது சார். அதாவது பில்லி சூனியம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுடைய அன்றாடம் நம்ம வந்து மூச்சு விடுறோம்ல, நம்ம விடக்கூடிய மூச்சின் மூலமாக நாம் என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கிறது. நாம் இடப்பக்கம் விடக்கூடிய ஒரு மூச்சுக்கு உண்டான ஒரு பலன் இருக்கிறது, வலப்பக்கம் இருக்கிறதுக்கு ஒரு பலன் ஒன்று இருக்கிறது. சரகலை என்று சொல்லுவோம். வாசியோகத்திற்கும் மேலே அந்த சரகலை அப்படிங்கிறது பரமேஸ்வரிக்கு உபதேசித்த ஒரு விஷயம். ஸ்வர சாஸ்திரம் என்று சொல்லக்கூடியது. அந்த ஸ்வரத்தின் மூலமாக நாம் வந்து இருக்கக்கூடிய அந்த அஷ்டமா சித்துகளையுமே அடையலாம். ஒரு ஆஞ்சநேயர் வந்து சுந்தரகாண்டம் படிச்சிருப்பீங்க, சுந்தரகாண்டம் படிச்சிருக்கல, அது சுந்தரகாண்டத்தில் வந்து அவர் வந்து சீதையை தேடி போகிறார். போகும்போது ஒரு அரக்கி வரால், அவள் அரக்கிட்ட வழிவிடுன்னு சொல்கிறாரு, வழிவிட மாட்டேன்றா. என்னை முதல்ல நீ வந்து வென்றுட்டு தான் நீ வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து வாயை திற, நான் வந்து இது போன்றேன் அப்படின்னு சொன்னோன்னா, வாயை வந்து திறப்பதற்கு அவள் வந்து இவர் உருவத்தை சிறிதாக்கி கொள்கிறாள். அவள் வாயை பெருசாக்கணும்னா வாய்க்குள்ளே போயிட்டு இவருடைய விஸ்வரூபத்தை எடுத்து அவள் வந்து வயிற்றுக்கு அடிபாகத்திலிருந்து கிழித்து கொண்டு வெளியே வருகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உருவத்தை பெரிய உருவமாக்குவது, அல்லது ஒரு உருவத்திலிருந்து ஒரு உருவத்தை இந்திரஜித்தெல்லாம் மாயமாக இருந்த இடத்துல இருந்தே மறைவது அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் மூச்சினால் சாத்தியம். இன்றும் கூட, இன்று வரைக்குமே சாத்தியம். ஆனா என்னன்னா அந்த மெத்தட்ஸ் வந்து ஈஸி கிடையாது. அந்த அளவுக்கு போகிற ஒரு லெவல் அப்படின்றது அஷ்டமா சித்துக்கள்ல இருக்கக்கூடிய இந்த அனிமா மகிமா லகிமா அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொன்றுமே நம்ம வந்து கரிமான்னு நம்ம ஒன்று போகணும்னா அவ்வளவு ஒரு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் சாதித்து காட்டியவர் இங்கேயே சென்னையிலேயே இருக்கிறாங்க. பறவை அம்மான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லாரும் பறவை அம்மான்னு கூப்பிடுறவங்க சக்கரை அம்மான்னு சொல்லிட்டு சித்தர் இருக்கிறாங்க. அவங்க அது மாதிரியான ஒரு பண்ணின விஷயங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரூஃப் இருக்கு.
என்ன சொல்றது, இப்போ கடவுளே இல்லை என்று சொன்னவர் கூட அவரை பறந்ததை நான் கண்ணால் பார்த்தேன் என்று பேப்பரில் போட்டு வச்சிருந்து எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சித்துக்களால் தான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அதே போல் தான் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தும்மல் அப்படின்னு போடுறோம்ல, அதுக்கு தும்மல் சாஸ்திரம்னு எழுதி வச்சிருக்கோம். அப்போ அந்த தும்மல் சாஸ்திரம்னு ஏன் எழுதி வச்சான்னா அதுவுமே வந்து பிரெத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அப்போ எந்த டைமில் நம்மளுக்கு ஒரு தும்மல் வருது அப்படின்றது உன்னுடைய பிரெத்தை பேஸ் பண்ணி, அந்த பிரெத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்நாளுடைய ஒரு கவுண்டிங் இருக்குது. இப்போ அந்த பிரெத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் வந்து நிறைய விஷயம் வந்துட்டு வேறு வேறு விதமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மக்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சித்தர்களும் நம்மளுடைய பெருமக்களும் சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு அதுக்கப்புறம் வந்து மேலை நாட்டினர் அதையே எடுத்து கொஞ்சம் திருப்பி போட்டாங்க அப்படின்ற மாதிரி மேலே கொஞ்சம் ஏதாவது தூவி கொடுத்தாங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து அவங்க வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒதுக்கி விடுகிறார். ஸோ அந்த தும்மலுக்கு சாஸ்திரம் இருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்திற்குமே இருக்குது. ஸோ அந்த பில்லி சூனியம் அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது செய்வினைகளோ இதெல்லாம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா இருக்குது. ஆனால் என்னன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம், அதை ஏவக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகிட்டாங்க, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காங்க. ரொம்ப நம்ம தேடி பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது வந்து சவுத் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா 3-4 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. இது கேரளாவில் தானே கொஞ்சம் அதிகம் இல்லை அப்படின்ட்டு கேரளாவில் அதிகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஹீரஸே தான் சார். நம்ம அந்த மாதிரி சொல்லி ஓடுறோம். நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் இந்த சாத்தன் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு குட்டிச்சாத்தன் போடுறோம். அது குட்டி சாத்தன் இல்லை, அது சாத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தான் கிடையாது, சாத்தன். எல்லாருக்குமே நம்ம ஆளுகளுக்கு குட்டிச்சாத்தன் அப்படின்னு உடனே நம்மளுக்கு அந்த மைடியர் குட்டிச்சாத்தானில் குட்டியாக ஒரு பையன் வந்து கிட்டன்னு ஓடி மேஜிக்கல் விஷயம் பண்ண மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகிடும். அப்போ 389 பேர் இருக்காங்களே, 390 பேர். அந்த 390 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 389 பேர் வரைக்கும் இப்போ இருக்காங்க. 10 பேர் வந்து இப்போ இதாக அழிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவ்வளோ பேர் இருக்காங்களே, நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதான்னு எதை தின்னா பித்தந்தலியும்னு தேடுறவங்க தான் இப்போ அதிகம். ஆனால் அது இல்லை, சாத்தாவுன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் நம்மளுடைய சிவனுடைய பூதகணங்கள் இருக்காங்க இல்லையா, அது மாதிரியான நபர்கள். ஸோ அங்கே விஷ்ணுமாயா தான் இம்பார்ட்டன்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விஷ்ணுமாயாவை ஒதுக்கிட்டு எல்லாரும் குட்டிச்சாத்தனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் வந்து அவங்க வந்து பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் அங்கே வந்து அது மாதிரியான ஒரு விஷயமா தான் நடக்குதே தவிர உண்மையான விஷயம் அப்படின்றது நடக்கிறதுல. குட்டிச்சாத்தன் நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா சிவனை போய் வழிபடுவீர்கள், நந்திகேஸ்வரரை வழிபடுவீர்களாக இருக்கட்டும், அம்பாளை வழிபடுவீர்கள், அவர் கோஷ்டங்களை வழிபடுவீர்கள். அதை விட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய பூதகணங்கள் எல்லாம் ஒன்று நம்ம வழிபட்டுக்கிட்டு இருப்போமா? வழிபட மாட்டோம் இல்லையா? ஸோ அது மாதிரியான ஒரு அதுக்குன்னு தனிப்பட்டது இருக்குது. இப்போ வேதாள கோயில்னு சொல்லி ஒரு கோயில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் ஒன்று இருக்குது. பல பேருக்கு தெரியவே தெரியாது. செய்யூரில் 27 நட்சத்திரத்துக்கு 27 வேதாளம் இருக்குது. ஸோ அந்த வேதாளங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளை நட்சத்திர சாந்தி செய்யக்கூடியவை. அது மாதிரியான விஷயமாக நம்ம போய் வழிபட்டுட்டு வரலாம். ஆனால் அங்கே முருகர் முக்கியம் இல்லை, எனக்கு வேதாளம் தான் முக்கியம் சொன்னோன்னா அப்புறம் அது பிரயோஜனம் கிடையாது. அங்கே வந்து முருகரும் பைரவரும் ரொம்ப ரொம்ப சக்தி ஜாஸ்தி. அதற்கு வேதாளங்களுமே இருக்குது. அந்த வேதாளங்களுமே பலன் தரக்கூடிய ஒரு வேதாளங்கள் தான். அந்த கண்டிப்பாக அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரு கோயில்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இப்போ இந்த பூதகணங்கள் மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த குட்டிச்சாத்தன் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஏகப்பட்ட பேர் அது பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து பார்த்துட்டு அங்கே அவங்க நிறைய பேர் எல்லோரும் நம்ம ஆளுங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொங்கு நாடு முழுக்க அங்கே ஓடுது. இங்கிருந்துமே நிறைய பேர் வராங்க தான் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறாங்க. அவருடைய ஸ்டோரி வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலாக அது ஒரு ஃபோக் ஸ்டோரி. அந்த விஷ்ணுமாயா அப்படின்ற ஒரு பிறவி எப்படி வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து இவங்க அந்த ஒரு விஷயத்தை பார்க்காம வேறு விஷயங்களில் ஈர்க்கப்பட்டு அப்படி போகிறாங்க. அவங்கெல்லாம் அவ்வளோ பேர் போய் எல்லாரும் அங்கே போய் பணத்தை போய் கொட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஏன் சும்மா இருக்கணும், அதில் நம்ம கொஞ்சம் ஷேரிங் எடுத்துக்கலான்ட்டு இங்கே ஒரு சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரியான விஷயமா தான் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாமே நம்ம வந்து இந்த உண்மை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். இறை வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை முன்னிறுத்தி நாம் செய்யக்கூடிய அனைத்துமே நமக்கு வந்து வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக பரிகாரங்களுக்காக இப்போ பல கோயில்கள் தேடி போகின்ற ஒரு பழக்கம் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து இந்த அளவு கூட்டம் கிடையாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையானாலும் அதுக்கு தீர்வு காண்றதுக்கு திருவண்ணாமலையில் வந்து ஒரு கிரிவலம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்கள் பிரச்சனை நிச்சயமாக தீர்ந்துடும்ன்ற நம்பிக்கை பல பேருக்கு இருக்குது. இது மாதிரி எந்தெந்த கோயிலுக்கு எந்தெந்த சிறப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய கோயில் இருக்குது சார். இப்போ ஆக்சுவலாக வந்து திருவண்ணாமலையில் போய்ட்டு வெறுமனே கிரிவலம் பண்ணிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸை கடைபிடிச்சு அவங்க போனாங்கன்னா தான் அதுக்கு உண்டான ஒரு பலன் தரக்கூடியதாக. கிரிவலம் போகும்போது பார்த்தோம்னா வெறும் இறை நாட்டம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அங்கங்கே நம்ம வந்து மொபைல் பார்த்துட்டோ இல்லை வேறு யார்கிட்ட பேசிக்கிட்டோ போகிறது அப்படின்றது எந்த ஒரு பலன் தராது. கிரிவலம் போகும்போது அங்கே கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை வாங்கி உண்பதனால் நமக்கு கர்மா வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேருமே தவிர நமக்கு குறையாது. ஸோ இதெல்லாம் வந்து பலருக்குமே தெரியறதில்லை. அங்கே வந்து எல்லாரும் எல்லாம் கொடுக்குறாங்க லைனாக அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி வந்து ஒரே பௌர்ணமியில் போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பலன் கிடைக்க போகிறது கிடையாது. சதுர்தசியில் போகிறது ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்.
அந்த சதுர்தசியில் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருவண்ணாமலைக்கு போகிறதுனா அவங்க சதுர்தசியில் போகும். பட் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அந்த ஒரு நாள்லேயே போட்டு குவிஞ்சிடுறாங்க எல்லாரும். எவ்வளவுக்கு எவ்வளோ அங்கே தனிமையாக நம்மளால் போக முடியுது, அவ்வளோக்கு எவ்வளோ பலன் ஜாஸ்தி. கூட்டத்தோட கும்பலாக நம்ம போகிறதுங்கிறது அங்கன்னு மட்டும் இல்லை, எங்கே நம்ம போகிறதுமே வந்து பலன் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் இதெல்லாம் ரொம்ப மெயினான விஷயங்கள் திருவண்ணாமலை போகும்போது பண்ணக்கூடியது. ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. கண்டிப்பாக சார். நமஸ்காரம்.